வணக்கம். இது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அப்படிங்கிற ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்கிற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இங்கே லோடு 5 கிலோவாட் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். 5 கிலோவாட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் எதிர்காலத்தில் திடீர்னு ஒரு 5 கிலோவாட் நம்ம சோலார் பேனல் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத கருத்தில் வச்சுக்கிட்டு முன்னக்கூட்டியே நம்ம ஒரு 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறோம். 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற சேங்ஷன் டு லோடை டைனமிக் அடிஷ்னல் லோடு மூலிமா 5 கிலோவாட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் சப்போஸ் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வாங்குறீங்க, இல்லை ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்குறீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு 2 கிலோவாட் பேனல் போட்டு கெப்பாசிட்டி அடிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரிஸ்டிக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ வரக்கூடிய எல்லா இன்வெர்ட்டரும் ஹைப்ரிட் இன்வெர்ட்டரும் வருது. நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போதே ஹைப்ரிட் இன்வெர்ட்டரும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போடும்போது பேட்டரி பேக்கப்பு உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு புயல்னாலேயோ மழையினாலேயோ உங்கள் வீட்டில் நமக்கு பவர் கட் ஆகும்போது இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தில் போடும்போது உங்கள் வீட்டில் பவர் கட் ஆனதே தெரியாது. ஏன்னா மோட்டார் ஓடும், ஏசி ஓடும், எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு பொருள் கூட நிப்பாட்டாது. எல்லா பொருளுமே சோலார் சக்தியில் இயங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேக்கப் சிஸ்டம் இபி பவர் இல்லைன்னா கூட தொடர்ந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படின்னு வந்துட்டாலே இபியில் என்ன வோல்டேஜ் வருது அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் எடுத்துக்கிட்டு சென்ஸ் பண்ணிக்கிட்டு அதே வோல்டேஜில் பவர் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்கறது தான் ஆன் கிரிட் சிஸ்டத்தோட வேலை. இப்போ உதாரணமாக உங்கள் வீட்டில் இபியிலேருந்து வரக்கூடிய சப்ளை வோல்டேஜ் 200 வோல்ட் இருந்துச்சுன்னா அந்த 200 வோல்டேஜை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இன்வெர்ட்டரும் 200 வோல்டேஜ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணணும். இதுதான் கிரிட்டு சின்க்ரோனஸ் இன்வெர்ட்டர்னு சொல்லி சொல்கிறோம். கிரிட்டில் என்ன இருக்கோ, என்ன ஹெட்ஸ் இருக்கோ, என்ன வோல்டேஜ் இருக்கோ அதே மாதிரி வோல்டேஜையும் ஹெட்ஸையும் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் கிரிட் சின்க்ரோனஸ் இன்வெர்ட்ரு. சில வீடுகளில் நான் பார்க்குறேன் 190 வோல்ட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி நேரங்களில் என்ன ஆகும், 190 வோல்ட்டு தான் இன்வெர்ட்டர்ந்து வெளியில் வரும். ஒரு சில இடங்களில் நல்ல வோல்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. 230 240 வோல்ட் ரேஞ்சிலேயே வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி வரும்போது இந்த கிரிட்டை என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 230 வோல்ட்டுனா 230 வோல்ட்டு தான் இது ப்ரொடக்ஷன் பண்ணும். இதுதான் இந்த ஆன் கிரிட் இன்வெர்ட்டரோட வேலை. இப்போ ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் வந்துருச்சு அப்படின்னா ஆன் கிரிடாக இருக்கும்போது ஆன் கிரிடு தகுந்த மாதிரி வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் பண்ணும். சப்போஸ் இபி பவர் கட் ஆன உடனே கரெக்டாக 220 வோல்ட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 220 வோல்ட்டு மட்டும்தான் அவுட்புட் வரும். இது ஒரு கம்ப்ளீட் ஆஃப் கிரிட்டாக செட் ஆகும். இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா விதமான டிவைஸும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி பைஃபேஷியல் பேனல்ஸ் நம்ம கொடுக்கும்போது பைஃபேஷியல் பேனலில் கீழே ஒயிட் கலர் பெயிண்ட்டு ரெஃப்ளெக்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10லேருந்து 15% அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு டெய்லி உற்பத்தி பண்ணக்கூடிய மொத்த யூனிட்டோட அளவு அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு லைஃப் டைம் வராது. இன்றைக்கி கூட உங்களுக்கு கரண்ட்டு பில் 10.25 ரூபா அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. இது மாதிரி வரும்போது கொஞ்சம் தானே லாபம் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனால் இன்னொரு 4 வருஷம் 5 வருஷத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில்லு 16 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் வரும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம மின்சார கட்டணம் ஜூலை மாதம் ஏறிக்கிட்டே போகும். அந்த மாதிரி போகும்போது எதிர்காலத்தை நீங்கள் கணக்கில் வச்சிங்கன்னா இன்றைக்கி அரசு தரக்கூடிய மானியம், அரசு தரக்கூடிய கடன் உதவி, இந்த மாதிரி வசதிகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு போடுறதுனா ஒரு 5 கிலோவாட் வரைக்கும் மானியம் திட்டத்தில் போடுங்க. 5 கிலோவாட்டுக்கு மேலே நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா மானியம் திட்டத்தில் வாங்கக்கூடிய சோலார் பேனலை விட அதோட நேரடியாக நம்ம கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோலார் பேனலுடைய விலை கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் உங்களுடைய கடைகளுக்கு போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆஃப் கிரிட் சிஸ்டம் போட்டுருங்க. அது ஆன் கிரிட் சிஸ்டத்தால் ஏற்படக்கூடிய இழப்புகளை உங்களுக்கு சமாளித்து கொடுக்கும். ஏன்னா நெட்வொர்க் சார்ஜஸ்னு ஒன்று கட்டணும், கிலோவாட் சார்ஜஸ்னு ஒன்று கட்டணும், பீக் ஹவர் சார்ஜஸ் ஒன்று கட்டணும், எலக்ட்ரிசிட்டி டேக்ஸஸ் ஒன்று கட்டணும். இந்த மாதிரி பகல் நேரத்தில் நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரத்தில் 60% தான் உபயோகிக்க முடியும். 40% எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ரூ. 3.57 தான் ஒரு யூனிட் கொடுப்பாங்க. நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கமர்ஷியலுக்கு ரூ. 12.75 வரைக்கும் நீங்கள் சேமிக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் இருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் கமர்ஷியலுக்கு சின்ன சின்ன கடைகள் 5000 கரண்ட்டு பில்லு வருது, 10,000 கரண்ட்டு பில்லு வருது, 20,000 கரண்ட்டு பில்லு வருது, இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் இப்போ லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்ஸ் வந்திருக்கு. பேட்டரிக்கும் 10 வருஷம் வாரண்ட்டி, இன்வெர்ட்டர்ஸ்க்கும் 10 வருஷம் வாரண்ட்டி. அந்த மாதிரி சிஸ்டம் நீங்கள் போடும்போது நிச்சயமாக உங்களுக்கு 100% பெனிஃபிஷியலாக இருக்கும். போடக்கூடிய முதலீடு ரொம்ப குறைஞ்ச காலத்திலே எடுத்துடலாம். ஒரு 4 வருஷத்துலேயே எடுத்துடலாம். அதேமாதிரி கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் 10% வரைக்கும் ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா
அடுத்த வருஷம் வரக்கூடிய இன்கம் டேக்ஸில் வந்து டிப்ரிசியேஷன், அதாவது பொருள் தேய்மானம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த முதலீட்டில் 40% அளவுக்கு வந்து நீங்கள் டிப்ரிசியேஷன் காட்டலாம். அப்படி நீங்கள் பார்க்கும்போது 2 வருஷத்தில் உங்களுக்கு முதலீடு வந்து கைக்கு வந்துடும். இந்த மாதிரி போகும்போது கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு 5000லேருந்து 10,000 20,000 வரைக்கும் பில்லு வந்துச்சுன்னா, ஒரு லோன் போட்டு விட்டுட்டிங்கன்னா, இப்போ கட்டிக்கிட்டு இருக்க கடனையே கம்ப்ளீட்டாக நம்ம ஈபி கட்டி முடித்து, அந்த நம்ம வாங்கின சோலார் பேனலோடைய செலவை நம்ம ஈஸியாக குறைச்சிடலாம். வீடுகளுக்கும் ஹைப்ரிட் ரொம்ப நல்லது, கடைகளுக்கும் ரொம்ப நல்லது. ஆன் கிரிட் சிஸ்டத்தில் இப்போ கிடைக்கக்கூடிய வசதிகளை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா 5 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் சோலார் போடணும், 3000லேருந்து 10,000 வரைக்கும் கரண்ட் பில் வருது அப்படின்னா, உடனடியாக இந்த திட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கையில் செலவேது இல்லாமலேயே முக்கியமாக உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 1000 ரூ. 2000 கையில் வச்சுருந்தீங்கன்னா போதும், சோலார் சிஸ்டம் போட்டுடலாம். அந்த அளவுக்கு நிதி உதவியும் மானியமும் கிடைக்குதுங்க.